வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்ட துப்பாத்திரம் மேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓ முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணேசன் மகனேஸ்வராட்சன் என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. எல்லா புகழும் வாராகிக்கே, எல்லா புகழும் முருகருக்கே. இன்னைக்கு நம்ம திருப்புகழ் வரிசையில் 343வது பாடல் பார்க்க போகிறோம். சீசி முப்புறக் காடு நீரெழ சாடி நித்திரை கோசம் வேரற சீவன் முத்தியிற் கூடவே கலித்து அனுபூதி சேர அற்புத கோல மாமென சூரிய புவி கேரியாடுக சீலம் வைத்தருள் தேரி ஏ இருக்க அறியாமல் பாசம் விட்டுவிட்டோடி போனது போது மிப்படிக்கு ஆகிலேன் இனி பாழ் வழிக்கு அடைக்காமலே பிடித்து அடியேனை பார் அடைக்கல கோலமாமென தா பறித்து நித்த ஆரம் ஈதென பாத பத்ம நற்போதை ஏ தரித்தருள்வாயே தேசில் துட்ட நிட்டூர கோதுடை சூரை வெட்டி எட்டாசை ஏழ் புவி தேவர் முத்தர் கற்கு ஏத மேதவித்தருள்வோனே சீர்படை தழற் சூழ மான்முழு பாணி வித்துரு பாதன் ஓர்புற சீர்த்தி புகழ் பாவையீன பொற்குருநாதா காசி முத்தமிழ் கூடலேழ் மலை கோவலத் காண நாள் மறை காடு பொற்கிரி காழி யாரூர் பொற்புலி வேலூர் கால அத்திய பால் சிராமலை தேசமுற்று முப்பூசை மேவி நற்காம கட்சியீர் சாலமேவு பொற் பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது பஞ்ச கோஷங்கள்னா என்னன்னா 5 உரைகள். அன்னமய கோஷம் அப்படின்னா உணவும் உடலும் கூடியது, உணவும் உடலும். பிராணமய கோஷம் வாக்கு, பாணி, பாதம் மற்றும் கர்மேந்திரியங்கள் இவற்றுடன் உயிரும் கூடியது. மனோமய கோஷம் மனம் மற்றும் விஞ்ஞானமய கோஷம் ஐம்பொறிகளும் புத்தியும் கூடியது. ஆனந்தமய கோஷம். இப்போ பாடலோட விளக்கத்தை பார்க்கலாங்களா? ஸோ இது பெரிய பாடல். பாடலோடைய விளக்கத்தை பார்ப்போம். சீசி முப்புற காடு நீரெழ சாடி சீச்சி என்று வெறுக்கத்தக்க தீய திரிபுர மலைகள் போன்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களாகிய காடு வெந்து சாம்பலாகும்படி நித்திரை கோஷம் வேறற தூக்கமும் ஆன்மாவை முடிக்கொண்டுள்ள பஞ்ச கோஷங்களும் வேரோடு அற சீவன் முத்தியிற் கூடவே ஆன்மா முக்தி நிலை அடைந்து விடுதலை பெற கலித்து அனுபூதி சேர யான் மகிழ்ந்து பேரின்ப அனுபவத்தை பெற அற்புத கோல மாமென அற்புத தோற்றம் இது என்று கூறும்படியாக சூரிய புவி கேரியாடுக சூரிய மண்டலத்தில் யான் சென்று அங்கு நடனம் புரிய சீலம் வைத்தருள் தேரியே இருக்க அறியாமல் ஒழுக்க வழியினில் சென்று திருவருளை உணர்ந்து நிலை பெற்றிருக்க தெரியாமல் பாசம் விட்டுவிட்டோடி போனது. பாசங்கள் என்னை விட்டு விலகி மீண்டும் ஓடி வந்து சேரும் நிலை போதும் மிப்படிக்கு ஆகிலேன். போதும் இப்படி பாசத்தில் அகப்படும் நிலை எனக்கு வேண்டாம். இனி பாழ் வழிக்கு அடைக்காமலே இனியாகிலும் இந்த பாழும் நெறியில் என்னை அடைத்து வைக்காமல் பிடித்து அடியேனை பார் அடைக்கல கோலமாமென என்னை பற்றி கொண்டு உலகில் எனக்கு புகலிடமாக இருக்கும் தோற்றத்தை காண்பித்து தாபரித்து நித்த ஆரம் ஈதன ஆதரவுடன் யான் நித்தியமான ஓர் ஆபரணத்தை அணிவதற்காக பாத பத்ம நற்போதை ஏ தரித்தருள்வாயே உன் திருவடியாகிய நற்கமல மலரை என் மீது தரிக்க செய்வாயாக. தேசில் துட்ட நிட்டூர ஞானமில்லாத துஷ்டனும் கொடுமை வாய்ந்தவனும் கோதுடை சூரை வெட்டி குற்றங்கள் நிறைந்தவனுமான சூரனை வெட்டி எட்டாசை ஏழ் புவி தேவர் முத்தர்
கற்கு. 8 திசைகளிலும் 7 உலகிலும் இருக்கும் தேவர்கள் ஜீவன் முக்தரான அறிஞர்களின் ஏத மேதவித்தருள்வோனே, துயரத்தை நீக்கி அருளியவனே, சீர்படைத்தழற் சூளமான் மழுபாணி, தன் திருக்கரங்களிலே சிறப்பு வாய்ந்த நெருப்பு சூளம் மான் முழு ஆகியவற்றை ஏந்தியவரும், வித்துருபாதன் பவளம் போன்ற சிவந்த பாதங்களை உடையவருமான சிவபெருமானின் ஓர்புறசீர் திகழ்புகழ் பாவை ஈனப்பொற் குருநாதா, ஒரு பாதத்தில் அமர்ந்த சிறப்பு பொருந்திய புகழ் தேவி பார்வதி பெற்றெடுத்த அழகிய குருநாதனே, காசி முத்தமிழ் கூடலேழ் மலை கோவலத்தியில் காண, காசி முத்தமிழ் விளங்கும் மதுரை 7 மலைகளுடைய திருவேங்கடம், திருக்கோவலூர், திருவானைக்கா, நான்மறைக்காடு, பொற்கிரிகாழி, யாரூர் புலிவேலூர் அப்படின்னா 4 வேதங்களும் தங்கும் தீவாரண்யம், கனகமலை, சீர்காழி, திருவாரூர், அழகிய சிதம்பரம், புள்ளிருக்கும் வேலூராகிய வைத்தீஸ்வரன் கோயில், கால அத்திய பால்சிராமலை, திருக்காலத்தி, அதன்பின் திரிசிராப்பள்ளி முதலிய தலங்களிலும் தேசமுற்று முப்பூசை மேவி நாடு முழுவதும் 3 காலங்களிலும் வழிபாடு நடத்தப்பெற்று நற்காம கச்சியிற் சாலமேவு பொற்பெருமாளே, நல்ல காமகோட்டம் என்ற கச்சியில் காஞ்சிபுரத்தில் மிகவும் விரும்பி வீற்றிருக்கும் அழகிய பெருமாளே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷா பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மாமேகம் சரணமஜ